கைஸ் எவ்வளோ பக்கமாகிடுச்சு பாருங்கள். ஸோ இருக்கிற கலையெல்லாம் அதை பாருங்கள், இதெல்லாம் அங்கேருந்து படித்து எல்லாம் மேலேருந்து கீழே எடுத்து எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேயா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 2 months முன்னாடி எல்லாம் ரீல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் அழகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்படி தான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபீல்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு, இதை விட இந்தளவு இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி இதில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாகவுமே. நம்ம பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல. ஸோ பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு பிளான்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேயா, ஸோ ஏன் அதை நம்ம அப்படி பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் ஃபஸ்ட்டே முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டு தானே நம்ம பண்ணோம் அப்படின்னா. ஸோ இப்போ என்னென்னா நானே தான் இதெல்லாமே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபார்ம் ஒர்க் எல்லாமே கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு வேளை நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன். ஸோ இருக்கிறதுல இந்த ஃபார்மிங்கில் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் ரொம்ப டஃபஸ்ட் ஒர்க்கு. ஓகேயா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்டு கலந்துருச்சு. ஸோ நேற்று இன்றைக்கும் ஆச்சு. நமக்கு இந்த ஏரியா இங்கேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா 2 days ஆயிடுச்சு. மற்றவங்களா இருந்தால் பண்ணியிருக்கலாம், அவங்களாம் பார்த்திங்கன்னா 1 day கூட இல்லை, ஒரு half dayயில் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். பட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு இது இல்லை. நம்ம பிரேக் எடுத்து தான் பண்ணோம். ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணோம். நம்மளால் அவ்வளோதான் முடியும். ஓகே, ஸோ அது தான் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு வேளை நான் இந்த க்ளீன் பண்ணுற வேலையை நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், ஒரே நாளில் நான் திருப்பி ஓடியிருப்பேன். ஓகே, ஏன்னா இருக்கிறதுல இதான் டஃபஸ்ட் ஜாபா. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் இப்போவே வந்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா இந்த டஃப்பான ஜாபை பண்ணோம் அப்படின்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் அதை கன்டினியூ பண்ணணுமா வேணாமான்ற ஒரு 2 தாட்டு வந்துடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடலாம். பிளான் பண்ணிட்டோன்னு வைங்களேன், எப்போ இருந்தாலும் நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அடுத்து இருக்கிற வேலை எல்லாமே நம்ம பண்ணிடுவோன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணோன்னா, அவசரம் வந்தோன்னே எல்லா பிளான்ஸும் எடுத்துகிட்டு வந்தோம். டக்குன்னு நம்மளால் முடிஞ்சளவு குழி எடுத்துகிட்டு நம்ம பிளான்ஸை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 3 weeks முடிஞ்சு பிளான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்டார்டிங் மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம், வாய்ப்பே அங்கே இல்லை. ஏன்னா நான் இதை பண்ணியே ஆகணும், அப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இதை இப்போ பண்ணோம். ஸோ இப்போ கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற நிலமையில் வந்தப்போ நம்ம பண்ணிட்டோம். இல்லைனாலும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ அது அப்புறம் பாருங்கள், நம்ம உரம் போடணும். நம்ம இன்றைக்கி 2 வேலை முடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணிட்டோம். ப்ளஸ் பார்த்தோன்னா நம்ம பிளான்ஸுக்கு உரம் போட்டாச்சு. நீ ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே இதை போட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணி பாருங்களேன். இப்போது யாரெல்லாம் நான் பல வருஷமாக சொல்லிட்டுருந்தேன், இந்த வேலை பண்ணுறதுக்கு பேசாமல் போய் ஊரில் தோட்டத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் பல வருஷமாக சொல்லிட்டுருந்தேன் என்னோடய கொலீக்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே. அவனுங்களும் அதே தான் சொல்லுவானுங்க, இந்த மாதிரி எங்கள் ஊரில் நான் போய் இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிப்போம், இவ்வளோ சம்பாதிக்கலாம், ஃபார்ம் வேலையை பார்த்துக்கலாம், இவனுங்க கூட மாரடிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பானுங்க. பட் யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஓகேயா, ஏன்னா இது அதை விட கஷ்டமான ஜாபு. ஸோ நமக்காக தான் பண்ணுறோன்னு வைங்களேன், இருந்தாலும் நமக்காக பண்ணுறோம். யாரோட இதுவுமே சப்போர்ட்டுமே இங்கே தேவைப்படாது. ஐயோ, யாரையும் நம்பி நம்ம இது பண்ண போகிறதில்ல. கரெக்டாக
என்னென்னமோ விளையாடிட்டுருக்கேன். ஓகே, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போது ஒரு வேளை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தோட்டம் இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஜாப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு இருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபார்மிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணலாம், ஊரில் கொஞ்சம் தோட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கான வீடியோஸ் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இல்லை, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம படித்ததுக்காக வேலை பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தோட்டம் வந்து ரொம்ப வருஷமாக இப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாக செடி வந்து யாருமே பார்க்காம அப்படி இருந்துச்சா, சரி ஓகே நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி நானும் ரொம்ப நாளாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டுருக்குற மாதிரி நானும் சொல்லிவிட்டு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, எவ்வளோ நாள் தான் யோசிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை ஒரு இது வந்து தோணிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து இப்படியே வந்து யோசிச்சிட்டே இருப்போம். ஒன்று பண்ணணும், இல்லைன்னா அந்த தாட்டே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். சரி, இப்போ நான் ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேனா, ஸோ ஒரு வேளை நான் வந்து ஃபெயிலாக போகிறேன், என்னால் இதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியல, நான் வந்து இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு வைங்களேன். ஸோ திருப்பி என்னால் போய் ஒரு ஜாபில் ஏதாவது ஒரு ஜாபில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஒரு வேளை நான் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு 60-70 வயசு ஆன பின்னாடி ஐயையோ நம்ம ஒன்று பண்ணணுன்ட்டு இருந்தோமே, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி சாகிறதுக்கு பதிலாக பண்ணேன், ஃபெயிலாக போனேன், ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். நான் இதுக்காக வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஒருவேளை ஃபெயில் ஆனால் நான் பண்ணிட்டேன், நான் வந்து என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஃபெயில் ஆகிட்டேன், பிரச்சனையே கிடையாது. பண்ணவே இல்லை அப்படின்றதான், ஸ்டார்ட்டே பண்ணலன்றது தான் பிரச்சனையே. ஓகேயா? ஸோ அதனால தான் ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை ஃபார்ம் இது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னு வைங்களேன், இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஓகேயா? என்ன இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்கிற ஏரியாவில் பண்ணுறேன், உங்களோடது வந்து மட்டமாக இருக்கும். ஸோ ஒர்க் எல்லாமே ஒன்று தான், பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இங்கே வேறு மாதிரி அங்கே வேறு மாதிரி அப்படி இருக்கும். அது இல்லாமல் நம்ம போடுற செடி நீங்கள் போடுற செடி அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இதுக்கு போயிடலாமா இல்லை வேண்டவே வேண்டாமா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே வந்து லைக்கு அப்புறம் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அதெல்லாம் வாங்குறதுக்கு நல்லா ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் வந்து என்னால் வந்து ட்ரைவில் சேவ் பண்ண முடியாது இத்தனை வீடியோவும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் போட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டால் தான் நம்புவாங்க. இப்போ நாளைக்கே என்னோடய பொண்ணு பெருசாகி டேடி என்ன டேடி நீங்கள் பண்ணீங்க, இப்படி கம்பெனியில் இருந்துட்டு கடைசியில் இப்படி பண்ணிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லை ஒரு வேளை வந்து நான் இந்த மாதிரி பண்ணதே அவங்களுக்கு தெரியாமல் போகுதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்து பார்த்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளோ ஜீரோவிலேருந்து இவ்வளோ அளவு கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு. ஒரு வேளை வரல, ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, ஃபெயில் ஆகிருக்காரு, இப்போ அந்த ஒரு ஏதாவது இருக்குல்ல, எதுவுமே பண்ணி சாகிறதுக்கு பதிலாக ஏதாவது பண்ணி செத்துடலாம், அதுதாங்க. ஸோ எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ வந்துட்டேன். ஓகே, அந்த ரீல்ஸ் பார்ப்போம்ல, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு அழகாக தெரியுது என்னோடய ஃபார்ம். கும்முன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட எல்லா ஏரியாவும் இருக்க போகுது. பிளாக் டீ சாப்பிட்றீங்களா யாராவது? அப்படியே வந்து
இந்த வியூவை பார்த்துட்டு பாருங்கள். இங்கே வந்து ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததுக்கு ஒரு 80% ரீசன் வந்து இந்த வியூ தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வியூவில் எத்தனை பேருக்கு வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும்? அதுவும் எந்த ஒரு டைம் லைனும் இல்லாமல், இன் டைம் அவுட் டைம் இல்லை, அன்லிமிட்டெட் பிரேக் எடுத்துக்கலாம், இன்றைக்கி பிடிக்கலன்னா நாளைக்கு வேலை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸோட இப்படி ஒரு வியூவோட எங்கே யாருக்கு வேலை கிடைக்கும்? அந்த வேலையை தான் நம்ம பண்ணிருக்கோம். இந்த பிரேக் டைமில் காஃபி மிஷின் சவுண்டுக்கு பதிலாக இங்கே இருக்கிற இந்த நேச்சர் சவுண்டு எவ்வளோ பெட்டரில்ல. இந்த மைனா, அப்புறம் இன்னொன்று நேற்று ஏதோ ஒரு பேர்டு வந்துருந்துச்சு, என்னது மைனா, குயில்ன்ற பேர்டை பார்த்துருக்கீங்களா? மயில் பார்த்துருப்பீங்க, குயில்னு ஒரு பேர்டு இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த இது வந்து ரேராமா இந்த ஏரியாவில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த ஏரியா இங்கெங்கேயோ சவுண்ட் போட்டுருந்துச்சு, அப்புறம் மேலே ஒரு ஏரியாவில் வந்து சவுண்ட் போட்டுருந்துச்சு. ஸோ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி குயில் சவுண்டு போட்டுச்சு, கேட்டியா பாத்தியா அப்படின்னு. குயிலா? நமக்கு வந்து எந்த சவுண்டுமே கேட்கலையே காதில். கேட்கல மீன்ஸ் நம்ம அதை கவனிக்கல, இது அந்த சவுண்டு அப்படின்னு சொல்லி. நமக்கு நிறைய சவுண்டு கேட்டுருந்துச்சு எப்பயும் கேட்குற மாதிரி. ஆனால் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு இருந்தது தான். அது நமக்குன்னு தெரியும், நம்ம வந்து இருக்கோம், இப்போ தான் வந்திருக்கோம், அதெல்லாம் ஏற்கனவே இருந்ததாக இருக்கும். நம்ம வந்து புதுசாக பார்த்துட்டு இது இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் வந்து அதை பெருசாக கவனிக்கலாம். அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி குயில் வந்துருந்துச்சு அப்படின்னு. ஓகே, அது இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் அடிக்கிற சவுண்டு இருக்கும், மற்ற சவுண்டு தான் கேட்குது, இந்த சவுண்ட் கேட்கல. ஓகேயா? ஸோ அவ்வளோதாங்க, ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு அழகுப்படுத்திட்டோம். சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் நான். நாளைக்கு ஸ்ப்ரிங்லருங்க, அங்கே ஸ்ப்ரிங்லர் சுற்றிட்டுருக்கு, அதுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. ரொம்ப சேட், மழை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். எஸ்கலேஷன் வருமானு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக மழை வருமானு ஃபீல் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி அப்டேட்டு. பெண்டு கிளறிச்சு. இவ்வளோ வேலை நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் இவ்வளோ வேலை நான் பண்ணதே இல்லை. இன்றைக்கி மாதிரியான வேலை நான் வந்து என் லைஃப்பில் பண்ணதே கிடையாது. ரொம்ப டஃப். இவ்வளோ இடத்த நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு நினச்சா, நான் அப்பா இருக்கும்போதெல்லாம் வருவேன் தோட்டத்துக்கு வந்து, அப்படியே வந்து சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு, இங்கே தான் எக்கச்சக்க பழம் இருக்கும், அது இதுன்னெலாம் பொறுத்து சாப்பிட்டு. இந்த கோல்டன் பெரிஸ் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? கோல்டன் பெரி நெட்டில் சர்ச் பண்ணி வரேன். கோல்டன் பெரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்குது, அது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக க்ளீன் பண்ணி விட்டாங்க, அதனால் அது வந்து வெட்டி தள்ளிட்டாங்க. ஸோ அதை வந்து செடி வந்து கேட்டிருக்கேன், அது வந்தால் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கோல்டன் பெரிஸ். ஸோ அப்பா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பொறிக்கிறதுக்கு வருவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த வழியாக வரமா, அந்த இடத்துல கொய்யாப்பழம் இருக்கும் பாருங்க, அது வந்து வெள்ளை கொய்யாக்கா, உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும் கொய்யா. வந்து அதை தாண்டி வந்தோன்னு வைங்களேன், இப்படி தான் வருவோம். இப்படி வந்தானா இங்கே ஒரு ஆரஞ்சு மரம் இருக்குது பாருங்கள், இந்த கிணறுக்கு அந்த சைடு ஒரு ஆரஞ்சு மரம் இருக்குது. அது ஆரஞ்சு, அது வந்து ரொம்ப புளிப்பான ஒரு டேஸ்ட்டு. இன்னும் காய் இருக்குது, பழமான நான் பறிச்சுட்டேன் காட்டுறேன். ஸோ அங்கே இது சாப்பிடுவேன். அப்புறம் இப்படியே நடந்து போவேன், இதுலேயே அப்படியே போனோன்னா அங்கே ஒரு கொய்யாப்பழம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனான்னு வைங்களேன், கொஞ்சம் அப்படியே அந்த சைடு நடந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து கோல்டன் பெரிஸ் கிடைக்கும். அதை சாப்பிட்டு அப்புறம் திருப்பி இப்படி வருவேன், வந்துட்டு
இதுலேயே போனோன்னா அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ டொமேட்டோ இருக்குது, அதை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது, அதையும் சாப்பிட்டு பின்னாடி அங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு. பின்னாடி போனேன்னு வைங்களேன், அங்கே வந்து அந்த அமெரிக்கன் ஆரஞ்சு இருக்குது, அதை பொறிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த சைடு போனால் ப்ளம்ஸ் இருக்கும், ப்ளம்ஸு பொறிச்சிட்டு அப்புறம் அப்படியே அங்கே பின்னாடி போனோம் அப்படின்னா அங்கே மாங்காய் இருக்கும். மாங்காய் அந்த மாதிரி மாங்காய் வந்து யாருமே லைஃப்பில் சாப்பிட்ருக்க முடியாது, அவ்வளோ புளிப்பாக இருக்கும், ரொம்ப புளிப்பு. அது வந்து இந்த ஊறுகாய் போடுறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் போய் மரத்தில் ஏற முடியாது, அப்போல்லாம் மரம் ஏறிட்டேன்னு வைங்களேன், ஏறி இருக்கிற எல்லா பழத்தையும் எல்லா காயும் வெட்டி கொண்டு வந்துடுவேன் நான். அப்புறம் அதை வந்து ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பச்சையாக வந்து சாப்பிட முடியாது, நம்ம அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும், அதை மட்டும்தான் வந்து நான் பண்ணுவேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு பண்ண கிடையாது. எவ்வளோ தூரம் நம்ம தோட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இது இங்கே இதற்குன்னு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் தெரியாது, சும்மா வந்து இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இதெல்லாம் பொறுத்து சாப்பிட்டு அப்படி இப்படின்ட்டு போயிடுவேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ரொம்ப ஓவராக பேசிட்டோம். அது என்னென்னமோ பேசிட்டேன் நான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பேச தெரியறதில்ல. இதுதான் டாபிக், இதை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு வந்து நமக்கு பேச வர்றதில்லை. நமக்கு தோன்றது மண்டையில் வர்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். பரவாயில்ல, கேட்க விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க, பாருங்கள். இல்லாதவங்க வேறு ரீல்ஸை பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மச் சாட்டிஸ்ஃபைடு, சூப்பராக வேலை செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், இதோடு போயிட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு வந்து இங்கெல்லாம் தண்ணி விடணும், ஏன்னா நம்ம வந்து எருவு போட்டிருக்கோம், தண்ணி விட்டு அதை செட் பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள் கையில் எப்படி ஆச்சு, டேன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான், நாளை சந்திப்போம். ஓகே, பை.